அனைவருக்கும் வணக்கம். மனைவி அமைவதெல்லாம், அதாவது ஒரு ஜாதகத்தில் மனைவி என்கிற காரகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். ஒருத்தருக்கு லேட் மேரேஜ், கல்யாணமே ஆகலை, அல்லது மன வாழ்க்கையில் தொந்தரவு, 2 தாரம் 3 தாரம், சரியா, இது எல்லாத்துக்குமே உயிர்காரகம்னு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரன் மட்டும்தான். சரியா. அடுத்ததாக 7ஆம் அதிபதி, 2வது நிலையில் 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் பாவகத்தில் நிற்கிற கிரகமும் அதில் சம்மந்தப்படும். சரியா. ஆனால் மனைவி அமைவதெல்லாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மனைவி அப்படின்ற உயிர்காரகத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம்னா அது சுக்கிரன் தான். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் பலமற்று இருந்தால், பாதிப்பு அடைந்து இருந்தால், வக்கரம் பெறுவது, ராகு கேதுவுடன் 3 பாகைக்குள் இணைந்திருப்பது கடுமையான தோஷத்தை செய்யும். அப்போ நல்ல மனைவியாக இருக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. கருத்து வேறுபாடுகள், வார்த்தை முற்றுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். 2 பேருக்குள்ளார ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கவே இருக்காது. அப்போ ஒரு திருமண பொருத்தத்தில், ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனின் நிலையை அறிந்து தான் திருமண பொருத்தம் போடும். அந்த இடத்துல சுக்கிரன் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த பெண் ஜாதகத்துலேயும் அந்த மாதிரி பாதிப்பு இருக்கான்னு பார்க்கணும். செவ்வாயே இந்த ஜாதகத்தில் பாதிப்படைந்திருந்தால் அந்த சுக்கிரன் பாதிப்படைந்த ஜாதகத்துக்கு இந்த பெண்ணை இணைக்கக்கூடாது. இணைச்சிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வந்துடும். தசாபுத்தி, எந்த தசாபுத்தியாக இருந்தாலும் இங்கே காரகத்தில் அடி வாங்கிச்சு அப்படின்னா டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் வக்ரம் அடைவது, சுக்கிரன் ராகுவுடன் கேதுவுடன் ஒரே நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அது 3 டிகிரி 20 மினிட், அந்த நட்சத்திர சாரம் என்பது ஒரே நட்சத்திர பாதத்தில் குறுகிய டிகிரியில் நிற்கிறது. வேறு டிகிரியில் நின்னாலும் சரி, 3 டிகிரிக்குள்ளார நின்னாலே முடிஞ்சிருச்சு, அது பிரச்சனை தான். ராகு கேதுவோடு இருந்ததுன்னா திருப்தியற்ற மன வாழ்க்கை, ராகுவோடு இருந்ததுன்னா மல்டி, ஒரு விஷயத்தை பல மடங்காக்கி விடும். எப்படி தாண்டா நல்லா இருக்கும் அப்படின்னா, இந்த சுக்கிரனை குரு பார்த்துருக்கணும். சுக்கிரன் அந்த ஜாதகத்தில் ஆட்சி பெற்றோ அல்லது சுக்கிரன் நின்ற வீட்டதிபதி பலமாகவோ, என்ன இந்த கண்டிஷன்ஸில் ஏதான ஒரு அமைப்பில் அந்த சுக்கிரனுக்கு சுபர் பார்வை இருந்திருக்கு, அந்த சுக்கிரன் ஷட்பலங்களில் நல்ல அமைப்பில் இருக்கார் அப்படின்னா மனைவியால் பெரிய தொந்தரவுகள் இருக்காது. அல்லது நவாம்சத்துலேயாவது சுக்கிரன் குறைஞ்சபட்சம் நல்லா இருக்கணும்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் இருந்ததுன்னா குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை பெரிய அளவில் டிஸ்டர்பன்ஸ் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ திருமண பொருத்தத்தில் சுக்கிரனை ரொம்ப அவசியமாக எடுத்து பார்க்க வேண்டியது, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள், சுக்கிரன் பாதிப்படைந்த ஜாதகர்கள் திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. நன்றி.